நான் மாஸ்னு நினச்சிக்கிட்டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தேன். ஆனால் இப்போ ஐடி கம்பெனியில் நல்ல வேலையில் நல்ல சம்பளத்தோட ரொம்ப நல்லா இருக்கேன். தேங்க்யூ இன்ஜினியரிங். என்னடா நான் சிக்கல் பிடிச்ச சிவில் இன்ஜினியரிங் படித்தேன். ஆனால் இப்போ ஐடி கம்பெனியில் HR பொசிஷனில் நல்ல சம்பளத்தோட ரொம்ப நல்லா இருக்கேன். தேங்க்யூ இன்ஜினியரிங். என்னடா நான் ஏறெடுத்தும் பார்க்காத எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் படித்தேன். இன்னைக்கு ஐடி கம்பெனியில் TL பொசிஷனில் இருக்கேன். குட் சேலரி, குட் லைஃப், ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். தேங்க்யூ இன்ஜினியரிங். என்னடா எவனும் எடுக்காத ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படித்தேன். இன்னைக்கு ஐடி கம்பெனியில் மேனேஜராக எட்ட முடியாத உயரத்தில் இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். தேங்க்யூ இன்ஜினியரிங். என்னடா நான் காரணமே இல்லாமல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படித்தேன். ப்ரோ இவங்களே ஐடி கம்பெனில வேலை பார்க்கும்போது நீங்க எல்லாம் ஐடி கம்பெனில எங்க இருப்பீங்க? இல்ல ப்ரோ, நான் ஐடி கம்பெனில இருக்கேன். என்னையா சொல்ற? ஆமா ப்ரோ, என் நண்பர்கள் எல்லாரும் என்னோட ஐடி வேலைக்கு வந்தாங்க. ஐடில வேலை பார்த்தா என்ன அடிச்சு துரத்திட்டாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்ல. ஏமா ஒரு நைட்டி 100 ரூபாமா, 2 எடுத்துனா 200 ரூபா. வாங்க வாங்க வாங்க. எனக்கு தெரியாம வருது ப்ரோ இப்போ.